கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு அணி 2வது இடம் பெற்றுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு அணி 2வது இடம் பெற்றுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வந்த கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டி இன்றுடன் நிறைவு பெறவுள்ளது. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு அணி 2ஆம் இடம் பிடித்துள்ளது. 38 தங்கம், 20 வெள்ளி, 39 வெண்கலம் என வென்று தமிழ்நாடு அணி சாதனை பெற்றுள்ளது. கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு அணி பதக்கப்பட்டியலில் 2ஆம் இடம் பிடித்துள்ளது. 38 தங்கம், 20 வெள்ளி, 39 வெண்கலம் வென்று தமிழ்நாடு அணி அசத்தியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக வரலாற்றில் முதன்முறையாக பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு அணி 2ஆம் இடம் பிடித்துள்ளது. இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஹரிஹரன். ஹரிஹரன், இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 19ஆம் தேதி ஜனவரி 19ஆம் தேதி பிரதமர் மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டுப் போட்டிகளை தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 4 நகரங்களில் நடைபெற்று வந்த இந்த போட்டி இன்றுடன் முடிவெற்றுள்ளது. அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு அணி அதிக பதக்கங்களை வென்றது. குறிப்பாக 38 தங்கம், 20 வெள்ளி, 39 வெண்கலம் என அதிக பதக்கங்களை பெற்று தமிழ்நாடு அணி 2ஆம் இடத்தை பிடித்துள்ளது. இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த அளவிற்கான பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு அணி 2வது இடத்தை பெற்றுள்ளது. கடந்த ஆண்டு நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் தமிழ்நாடு அணி 2ஆம் இடத்தை 8வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய நிலையில தற்பொழுது 2ஆம் இடத்தை பிடித்திருக்கு. இது மட்டும் இல்லாமல் கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் அதிகபட்சமாக 88 பதக்கங்களை தமிழ்நாடு அணி வென்றிருந்தது சாதனையாக இருந்தது. அப்போது 5ஆம் இடத்தை பெற்றிருந்தது. இதுவரை இல்லாத அளவிற்கு இந்த போட்டிகள் நடைபெறும் முன்பதாகவே, அதாவது திறமையான வீரர்கள் எந்தவித இடையூறுமின்றி முழுமையாக ஒரு திறமையான வீரர்களை அடையாளம் கண்டு இந்த கேலோ இந்தியா விளையாட்டில் முழுமையாக ஈடுபட்ட ஒரு காரணத்தால் அதற்கு கிடைத்த பலனாக தமிழ்நாடு தற்போது 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. இதுவரை நடந்து முடிந்த, அதாவது கடந்த 5 கேலோ இந்தியா போட்டிகள்ல, அதாவது மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா அணி ஆகிய 2 அணிகள் மட்டுமே மாறி மாறி முதல் இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பலம் வாய்ந்த அணிகளை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு அணி 2வது இடத்தை பிடித்துள்ளது. இந்த ஒரு 2வது இடத்தை பிடித்துள்ள ஒரு சூழல் வரும் காலங்களில் தமிழ்நாடு அணி மேலும் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பதக்கப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் 56 தங்கம், 48 வெள்ளி, 53 வெண்கலத்தோடு மகாராஷ்டிரா அணி 158 பதக்கங்களோடு மகாராஷ்டிரா அணி முதலிடத்தையும், தமிழ்நாடு அணி மொத்தமா 197 பதக்கங்களை பெற்று 2வது இடத்திலையும், 35 தங்கம், 22 வெள்ளி, 46 வெண்கலம் என மொத்தம் 103 பதக்கங்களை வென்று ஹரியானா அணி 3வது இடத்தை பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழக வரலாற்றில் முதல் முறையாக பதக்கப்பட்டியலில் தமிழ்நாடு அணி 2ஆம் இடம் பிடித்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.